மிக்க சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நற்கருணை பவனி ஆரம்பமாகும். எனவே பிள்ளைகள், பெரியவர்கள் வரிசையாக நீங்கள் ஆலய வளாகத்திற்கு செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குழந்தைகள் முன் செல்ல, அதற்கு பிறகு வரிசையாக வழக்கம் போல இந்த நற்கருணை பவனியை மிகவும் பக்தியோடும் விசுவாசத்தோடும் நீங்கள் நடத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் நற்கருணை பவனிக்காக ஆலயத்திலிருந்து வெளியிலே செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவனியை மாற்றிடும் மறுக்கடலோ, ஆனந்த மழையில் ஆனில மகிழ மன்னவன் எழுகின்றார். மன்னவனே என் இதயம் பொன்னடி பதிக்கின்றார். விண்ணகமே என் இதயம் அன்புடன் அமைக்கின்றார். வாழ்விலே ஒரு பொன்னாளிது, பண்பாடவோ என்றும் கொண்டாடவோ, மலர்கின்ற புது வாழ்விலே மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது ராகமே, என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் ஆனிலம் மகிழ மன்னவன் எழுகின்றார். சேற்றினிலே தாமரையாய் தேர்ந்தென்னை எடுத்தாயோ, காற்றினிலே நறுமணமாய் கலந்தெனில் நிறைந்தானோ. ஒன்றாகினாய் நான் நெஞ்சாகினே, பணி வாழ்வுக்காய் என்னை பரிசாக்கினே. மலர்கின்ற புது வாழ்விலே சுகமான புது ராகமே, மலர்கின்ற புது வாழ்விலே இனி சுகமான புது
மதுராகமே என்றென்றும் உண்டாகும் பேரின்பமே, பேரின்பமே, பேரின்பமே. ஆனந்த மழையில் ஆனிலம் மகிழ மன்னவர் எழுகின்றார். ஆயிரம் நில ஒளியோ என்னை ஆண்டிடும் இறையரசோ, அவனியை மாற்றிடும் மறுக்கடலோ. ஆனந்த மழையில் நானில மகிழ மன்னவன் எழுகின்றார். ஆனந்த மழையில் நானில மகிழ மன்னவன் எழுகின்றார். இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. உன் உறவை எண்ணிய உள்ளம் ஏங்குதே. உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா. இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. அணைத்து காக்கும் தாயின் அன்பும் ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். அனைத்து காக்கும் தாயினன் ஒரு நாள் அழியலாம். அறவழியில் நடத்தும் தந்தை அன்பும் அழியலாம். ஆனால் இயேசுவே உன் அன்பிற் களி உண்டோ. ஆனால் இயேசுவே உன் அன்பிற் களி உண்டோ. எண்ணிய அன்பே எழுந்து வா, என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. வஞ்சம் கூறும் நண்பர் கூட்டம் இங்கு பல உண்டு. தன்னலவ
எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா உன் உறவை எண்ணிய உள்ளம் ஏங்குதே உயிரே இதய தெய்வமே என்னில் எழுந்து வா இதய தெய்வமே என்னில் எழுந்து வா மாண்புயிர் யூவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ நம்முடைய நற்கருணை ஆண்டவர் நம் மத்தியிலே இப்பொழுது பிரசன்னமாயிருக்கிறார். இவருடைய வழிகாட்டுதலிலே நம்முடைய வாழ்வு அமைய இந்த நாள் மட்டுமல்ல எந்நாளும் நம்மோடு இருந்து நமக்கு வழிகாட்டக்கூடிய கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட சிறப்பாக எல்லா மக்களையும் மிக நிறைவாக ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த நற்கருணை ஆசீர்வாதத்திலே நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மனதார ஜெபிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் காட்டி நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் நோய் நொடி இல்லாத வாழ்வோடும் பொருளாதார தொழில் ஆசீர்வாத முன்னேற்றங்களோடும் பாதுகாப்போடும் நோய் இல்லாத வாழ்வோடும் வெளிநாடுகள் தூர இடங்களில் இருக்கக்கூடிய அருமையான பிள்ளைகளுக்குடைய ஆசீர்வாதத்தோடும் தொழில் முன்னேற்றமும் பொருளாதார மகிமையும் என்று சகல விதங்களிலும் குறைவிடக்கூடிய எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் நிறைவுபடுத்த வேண்டும் என்று இந்த அருமையான நற்கருணை ஆசீர்வாதத்திலே ஒரு நிமிடம் மௌனமாக நாம் ஜெபிப்போம். வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. சர்வேசுரா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
திருப்பலிக்கான வருகை பாடல். மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். உதயமாகும் இனிய உறவு வாருங்கள். உலகில் சென்று பலன் தரவே கூடுங்கள். பகிரும் உள்ளம் நாம் பெறுவோம் வாருங்கள். நாம் பரமனன்பில் வாழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். உறவில் மலர்ந்திடுவோம், இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், குருகுலமே வருக. திருப்பலி செலுத்தவே வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக. குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், இறை மக்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம், இறை மக்களே வருக. திருப்பலி காணவே வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக. இறை மக்களே வருக.
சுகம் பெறுவோம் வாருங்கள். இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். சுவை மறந்து சுகம் பெறுவோம் வாருங்கள். இமை திறந்து விடியல் காண கூடுங்கள். இருள் மறைந்து ஒளி நிறையும் வாருங்கள். நாம் அருள் வாழ்வில் மகிழ்ந்திடுவோம் கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை இல்லம் வாருங்கள். பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். இறை உறவில் மலர்ந்திடுவோம் இணைந்து வாருங்கள். இனிய தேவன் தந்த பலியில் மகிழ்ந்து கூடுங்கள். பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. தாய் திருச்சபை அறிவித்த குடும்ப ஆண்டில் நாம் பங்கின் 8ஆம் நாள் குடும்ப விழாவின் மகிழ்வின் பலியினை பக்தியும் பரிவும் என்னும் கருவை மையமாக கொண்டு இறைவனோடும் இறை வார்த்தையோடும் இறை மக்களோடும் இணைந்து ஒரே குடும்பமாய் தியானிக்க அழைப்பதிலும் தூயவரின் பிரசன்னத்தில் குழுமியிருக்கும் அனைவருக்கும் நூற்றாண்டு விழா நல்வாழ்த்துக்களை பகிர்வதிலும் திரு ஸ்டீவன் பிள்ளை குடும்பத்தினரும் பீடச் சிறுவர்களும் புனித இக்னேசியஸ் இளைஞர் இயக்கத்தும் அகமகிழ்வோம். இன்றைய சமூகத்தில் விஞ்ஞான அறிவும் தொழில்நுட்ப வளர்ச்சியும் மக்களை மயக்கி வருகின்றது. மனிதன் கடவுளை பற்றி சிந்திக்கவும் அவரை தேடவும் கூட அவகாசம் எடுத்துக்கொள்வதில்லை. உலக அறிவு பெரிய இந்நிலையில் தெய்வீக நாணம் பக்தியானது இவரது இழந்து கொண்டே வருகிறது. மனவேதனைகள், குடும்ப பிரச்சனைகள், மனிதை சந்திக்கும் அப்பாற்பட்ட தொல்லைகள், எதிர்பார்ப்புகள் இவை பல உருவங்களில் நம்மை நாணத்திலும் புனிதத்திலும் வளரிடாமல் சிறைபிடித்து வைத்துள்ளதால் கடவுளிடம் எந்த பக்தியும் சிந்தனையும் இல்லாமல் அறிவிக்கின்ற மனநிலையிலிருந்து விடுபட்டு இறைபக்தி உள்ளவர்களாக வாழ்வோம். இயேசு அன்பினாலும் இரக்கத்தினாலும் பாவிகளை மீட்கவே இந்த பூமிக்கு வந்தவர். அன்பும் பரிவும் கடவுளின் இரு கண்கள். ஏழைகள், அனாதைகள், நோயுற்றோர், பாவிகள் என்று புறம் தள்ளப்பட்டோர் ஆகிய அனைவரின் மீதும் இயேசு பரிவு கொண்டார். அந்த பரிவுள்ள பார்வைகளே நம் ஒவ்வொருவரையும் தன் பக்கம் ஈர்க்கின்றார். கடவுளின் பரிவுமிக்க பார்வையே நம் பார்வையாக இருக்க ஜெபிப்போம். இரக்கமில்லாத நடுவராயிருந்தாலும் கைம்பெண்ணின் தொல்லை தாங்காது நீதி வழங்கினார்.
ஆனால் நம் இறைவன் இரக்கமுள்ளவர், பாவிலாகி நம்மை மன்னித்து இடைவிடாது கேட்கும் வேண்டுதலுக்கு செவிசாய்ப்பார் என்று நற்செய்தியின் வாயிலாக அறிவிக்கப்படுகிறது. இறைவன் பேரில் பக்தி கொண்டு மனிதர்களிடம் பரிவு கொண்டவர்களாக வாழ வரம் வேண்டி திருப்பலியை தொடர்வோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆலயத்தின் 100 விழாவை விழாவாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே என்னுடைய பெயரால் உங்கள் ஒவ்வொருவருக்குமே என்னுடைய விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த விழா நம்முடைய வாழ்வில் அர்த்தமுள்ள ஒரு விழாவாக இருக்க வேண்டும். நாம் கடந்து வந்த பாதைகளை எல்லாம் திருப்பி பார்த்து அந்த பாதைகளில் எத்தனையோ தருணங்களில் நாம் விசுவசிக்கும் அந்த கடவுள் நம்மை தொட்டுரைக்கிறார். நம்முடைய வாழ்வுக்கு தேவையான மாற்றங்களை தந்திருக்கின்றார். அந்த கடவுள் உடன் பயணித்து நம் வாழ்வுக்கு தேவையான மகிழ்ச்சியை தந்திருக்கின்றார். இவைகளுக்கெல்லாம் நாம் நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து அந்த கடவுளுடைய பாதுகாப்பு மரணம் தூய இன்னாசியாருடைய பரிந்து பேசல் வழியாக நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் நம்மை சுற்றி வாழும் எல்லா மக்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே நாம் சிறப்பாக ஜெபிப்போம். அதே வேளையில் 100 கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் நம்மை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய முன்னோர்களுக்காக நாம் சிறப்பாக வேண்டுவோம். அவர்கள் தந்த பாரம்பரியம், அவர்கள் தந்த விசுவாசம், அவர்கள் தந்த வாழ்க்கை முறை இன்றும் நம் வாழ்வுக்கு அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அவைகளையும் நாம் நினைத்து பார்த்து அவைகளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தி இந்த திருப்பலியிலே நாம் சேர்ந்து ஜெபிப்போம். நம்மை விட்டு பிரிந்து போன உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்காகவும் சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இந்த பலியை நாம் ஒவ்வொருவரும் தகுதியான விதத்திலே ஒப்புக் கொடுப்பதற்காக நம்முடைய பாவங்களுக்காக மனவருந்தி ஆண்டவரை பார்த்து மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியானவர் சுத்தமரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே எங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உமது மேலாம் ஆட்சிமைக்காக நன்றி கூறுகின்றோம்.
அனைத்தும் கொண்டவர் தேவ தந்தை இறைவனே. ஆண்டவராம் எம் இறைவனே, இறைவனின் செம்மறியே. உலகின் பாவம் போக்குபவர் நீர் எம் மீது இறங்குவீர். தந்தையின் வலத்தில் வீற்றிருப்பவர் எம் மீது இறங்குவீர். நீரொருவரே ஆண்டவர், தூய ஆவியுடன் தந்தை இறைவன் ஆட்சியில் உள்ளவர் நீர். ஜெபிப்போமாக. புனிதரின் பேரின்பமாக இறைவா, உம்முடைய திருச்சபை பல்வேறு பிரிவினை கொள்கைகளால் அலைக்கழிக்கப்பட்ட காலத்தில் உம்முடைய திருப்பெயரின் மகிமை எங்கும் பரப்பவும், திருச்சபையின் மறுமலர்ச்சிக்கு கீழ்ப்படிதலுடன் ஒத்துழைக்கவும் புனித லோயலாயின் நாசியாரை அழைத்தீரே. அவருக்காகவும் அவர் நிறுவிய சபைக்காகவும் நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். அவருடைய எடுத்துக்காட்டாலும் உதவியாலும் நாங்கள் எல்லா தீமைகளையும் எதிர்த்து வீரத்துடன் போராடவும், நிறைவாழ்வாம் வெற்றி வாகையை பெற்றுக் கொள்ளவும் எங்களுக்கு அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. முதல் வாசகமானது இணைச்சட்ட நூலிலிருந்து வாசிக்கப்படுகிறது. கடவுளுக்கு அஞ்சி அவருடைய நியமங்களை கடைபிடித்து முழு இதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் அவரை அன்பு கூர்வோமாகில் கடவுளின் ஆசி நிறைந்த அருட்கரம் நம்மோடு இருக்கும் என அறிவுறுத்தும் வாசகத்தை கேட்போம். முதல் வாசகம் இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 2 முதல் 6 முடிய. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமங்களையும் கட்டளைகளையும் உங்கள் வாழ்நாளெல்லாம் கடைபிடிப்பீர்களாக. இதனால் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். இஸ்ரேலே, அவற்றிற்கு செவிகொடு, அவற்றை செயல்படுத்த முனைந்திடு. அதனால் உன் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு வாக்களித்தபடி பாலும் தேனும் நிறைந்து வழியும் நாட்டில் நீ நலம் பல பெற்று மேன்மேலும் பெருகுவாய். இஸ்ரேலே, செவிகொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் உன் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்வாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இவ்வார்த்தைகள் உன் உள்ளத்தில் இருக்கட்டும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி.
தூங்காத என் பந்தமே தூங்காது என் கண்களே, துணையாக நீ இல்லை. என் உயிரானவா என் உறவானவா மகிழ்வாக என் வாழ்வை தினம் காப்பவா என்னுடன் வாழவா, என் உயிர் போகவா, உன் நெஞ்சோடு என்னை தாளாட்டவா. நீதானே என் சொந்தமே நீங்காத என் பந்தமே தூங்காது என் கண்களே துணையாக நீ இல்லையே உறவாடி களி கூர்ந்த என் சொந்தங்கள் சுமை வந்த போதெல்லாம் பறந்தோடின நலமான பொழுதென்பனுடன் வாழ்ந்தவன், பெருமாற்ற கண்பெண்ணை தனியாக்கின. உறவாடி களி கூர்ந்த என் சொந்தங்கள் சுமை வந்த போதெல்லாம் பறந்தோடின நலமான பொழுதென்பனுடன் வாழ்ந்தவன், பெருமாற்ற கண்பெண்ணை தனியாக்கின. உன் தோள்களில் என்னை தாங்கினாய் என் நெஞ்சத்தில் வலி போக்கினாய் தாயாக என்னை என்றும் நீ தேற்றினாய் நீதானே என் சொந்தமே நீங்காத என் பந்தமே தூங்காது என் கண்களே துணையாக நீ இல்லையே சோகங்கள் என் வாழ்வை தினம் சூழ்கையில் நம்பிக்கை தீபங்கள் நீ ஏற்றினாய் பிரிவாழ்வு பயனில்லை என எண்ணினேன், உயிர்வாழ்வில் பொருள் தந்து அறிவூட்டினாய். சோகங்கள் என் வாழ்வை தினம் சூழ்கையில் நம்பிக்கை தீபங்கள் நீ ஏற்றினாய் பிரிவாழ்வு பயனில்லை என எண்ணினேன், உயிர்வாழ்வில் பொருள் தந்து அறிவூட்டினாய். என் பாதையின் இருள் போக்கினாய் என் வாழ்க்கையின் புதிர் போக்கினாய் தாயாக என்னை என்றும் நீ தேற்றினாய். நீதானே என் சொந்தமே நீங்காத என் பந்தமே தூங்காது என் கண்களே, துணையாக நீ இல்லையே. என் உயிரானவா என் உறவானவா மகிழ்வாக என் வாழ்வை தினம் காப்பவா என்னுடன் வாழவா, என் உயிர் போகவா, உன் நெஞ்சோடு என்னை
தூங்காது என் கண்களே, துணையாக நீ இல்லையே. இரண்டாம் வாசகமானது திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசிக்கப்படுகிறது. குழந்தை பருவம் முதல் நாம் கற்ற இறைவார்த்தைகளை பக்தியுடன் தியானித்து கடவுள் நமக்கு தரும் அரிய வாய்ப்பை பயன்படுத்தி அதை பொறுமையுடன் பிறருக்கும் அறிவிப்பது கடவுளுக்கு உகந்தது என அறிவுறுத்தும் இவ்வாசகத்தை கேட்போம். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். இறைவசனங்கள் 3 அதிகாரம் 14வது இறைவசனம் முதல் 4வது அதிகாரம் 2வது வசனம் வரை. நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழி நடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. இது கற்பிக்கும், கண்டிப்பதற்கும், சீராக்குவதற்கும், நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்து தகுதியாய் பெறுகிறார். இறைவார்த்தை அறிவி. வாய்ப்பு கிடைத்தால் செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் படைத்த நாளிதுவே, போவென்று அகமகிழ்வோம். Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய ஆண்டவரே உமக்கு மகிமை. லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 18 8 முடிய. லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் இறைவசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. அவர்கள் மனம் தளராமல் எப்போதும் இயேசு ஒரு ஓமையை சொன்னார். ஒரு நகரில் நடுவர் ஒருவர் இருந்தார். அவர் கடவுளுக்கு அஞ்சி நடப்பதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை. அந்த நகரில் கைம்பெண் ஒருவரும் இருந்தார். அவர் நடுவரிடம் போய், என் எதிரியை தண்டித்து எனக்கு நீதி வழங்கும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தார். நடுவரோ நெடும் காலமாய் எதுவும் செய்ய விரும்பவில்லை. பின்பு அவர், நான் கடவுளுக்கு அஞ்சுவதில்லை, மக்களையும் மதிப்பதில்லை என்றாலும் இக்கைம்பெண் எனக்கு தொல்லை கொடுத்து இவருக்கு நீதி வழங்குவேன், இல்லையானால் இவர் என் உயிரை வாங்கிக் கொண்டே இருப்பார் என்று தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு ஆண்டவர் அவரிடம், நேர்மையற்ற நடுவரே இப்படி சொன்னார் என்றால், தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும் பொழுது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா? அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா?
விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆயினும் மானிட மகன் வரும்பொழுது மண்ணுலகில் நம்பிக்கையை காண்பாரோ என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். இறைமகன் இயேசுவில் பேரன்பு கொண்ட சகோதரர்களே, சகோதரிகளே, இறைமக்களாகிய நம்மிடத்தில் மிகுந்திருப்பது இறைப்பற்றா மதப்பற்றா என்று கேள்வி கேட்டால் நம்மிடம் மிகுந்திருப்பது மதப்பற்று என்றுதான் விடை அளிக்க முடியும். ஏனென்றால் நம் பக்தியானது ஒரு சில பக்தி முயற்சிகளை கொண்ட பக்தியாக இருக்கிறது. பக்தி என்பது சடங்குகளை கொண்ட ஒரு சமயமாக நம்மை ஆக்கிக் கொண்டிருக்கிறது. நாமே வகுத்து கொண்ட ஒரு பக்தி, திருச்சபை போதிக்கும் பக்தியை விட அதையும் விட்டு நாம ஒரு சில சடங்கு முறைகளை கையாள்கிறோம். அதை மிக பக்தியுடன் கடைபிடிக்கிறோம். இதுதான் அன்றாட வாழ்க்கையில் நம்மிடம் மிகுந்திருப்பதாகும். எனவேதான் அன்புக்கு உரியவர்களே, நம்மிடம் இருப்பது மதப்பற்றுதான் என்பதை வெளிப்படையாக சொல்ல முடியும். ரிலிஜியாசிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி இல்லாத, ஆன்மீகம் இல்லாத ஒரு மறைப்பற்று. மதத்தில் நாம் அக்கறை கொள்கிறோம். மத சடங்குகளை நிறைவேற்றுவதில், விழாக்களை எடுப்பதில், அதை முறையாக நடத்துவதில் நமக்கு மிக்க ஆர்வமும் ஈடுபாடும் இப்போது இருந்து கொண்டே இருக்கிறது. எனவேதான் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் தூய பவுல் குறிப்பிடுவார், உங்களுக்கு உண்பது குடிப்பது மற்றும் திருவிழா, அமாவாசை, ஓய்வு நாள் ஆகியவைகளை கடைபிடிப்பது மிகவும் நிம்மதியாக இருக்கிறது. இதை பொறுத்த மட்டில் யாரும் உங்களை குறை சொல்ல முடியாது என்று குறிப்பிடுவார். அதாவது மனித தன்மை உடைய இறை பற்றி நாம் வைத்திருக்கிறோம். மனித தன்மை உடைய ஒரு பக்தியை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம். இறைவன் வகுத்து தந்த பக்தியை நாம் விட்டு விடுகிறோம். ஆகவே நாம் சிறப்பிக்கும் எந்த கொண்டாட்டமும் நமக்கு பலன் தர வேண்டுமென்றால் ஈடுபாட்டோடு கூடிய ஒரு பக்தியை, திருச்சபை வலியுறுத்தும் ஒரு பக்தியை நாம் ஏற்றுக்கொண்டால்தான் அந்த பக்தியானது நமக்கு மீட்பு தரக்கூடியதாக மாறிவிடும். பங்கு ஒன்றில் ஒரு குடும்பம் இருந்தது. அந்த குடும்ப தலைவர் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர். அவருக்கு ஒரு மகள், 3 மகன் இருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற பிறகு மனைவிக்கும் கணவருக்கும் இடையே மனத்தாங்கல் ஏற்பட்டு பிரிந்திருக்கிறார்கள் இன்று வரை. தான் சம்பாதித்த சொத்து வழியாக, பணத்தின் வழியாக சொத்துக்களை சேர்த்து வீடுகள் கட்டி வாடகைக்கு விட்டிருக்கிறார். ஆனால் தன் மனைவி தங்குவதற்கும் பிள்ளைகள் தங்குவதற்கும் இடம் தரவில்லை. வலுக்கட்டாயமாக காவல்துறையிடம் அந்த குடும்பத்தார் எடுத்துரைத்து அவர்கள் வாழ்வதற்கு வீடு தரப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் வாழ்வதற்கு வீடுகள் தரப்பட்டிருக்கின்றன. ஆனால் இந்த நபரோ தினமும் மாலை 5 மணிக்கு நற்கண்ணை சந்திக்க வருவார். மாலையில் நடைபெறும் ஜெபமாலை ஈடுபட்டுக் கொள்வார். அந்த குடும்ப தலைவியும் மரியாயின் சேவை போன்ற பக்தி சபைகளில் ஈடுபட்டிருக்கிறார். குழந்தைகளும் தவறாது தினமும் திருப்பலி பங்கேற்பர். அன்பார்ந்தவர்களே, பக்திக்கும் வாழ்வுக்கும் முரண்பட்ட செயல்பாடுகள். பக்தி என்பது பிறருக்கு தர வேண்டிய நன்மையையும் பிறர் மட்டும் நிலைநாட்டப்பட வேண்டிய நீதியையும் நிலைநிறுத்தாது, வெறும் சடங்குகளை மன நிம்மதிக்காக, நம்மை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக நாம் கடைபிடிக்கிற போது அந்த பக்தி முயற்சியால் யாரும் மீட்பு பெற முடியாது. யாரும் நலன்களை எதிர்பார்க்க முடியாது. குடும்பத்தில் அமைதியையோ அன்பையோ மகிழ்ச்சியோ நிலைநாட்ட முடியாது.
எனவே இந்த பக்தியானது இறைவன் விரும்புகின்ற அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே இந்த பக்தியானது குடும்பங்களுக்கிடையே, மனிதர்களுக்கிடையே, நண்பர்களுக்கிடையே, பிள்ளைகளுக்கிடையே உறவுகளை பலப்படுத்துவதில் அது அடங்கியிருக்கிறது. அந்த நன்மைத்தனமானது இரக்கச் செயல் வழியாக வெளிப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. தொடக்க நூலிலும் இதை பார்க்கிறோம், சாமுவேல் முதல் புத்தகத்திலும் இதை படிக்கிறோம். இவ்வாறாக பக்தி என்பது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையே நிலவுகின்ற ஒரு இரக்க குணம் என்பதை அது காட்டுகிறது. மனித உறவுகளில் பக்தி ஏற்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. இஸ்ராயல் மக்கள் இறைவனுடைய பக்தியில் நிலைத்தின்றார்களா என்றால் அது ஒரு கேள்விக்கூறு. அவர்கள் ஒரு சில நேரங்களில் இறைவன் மேல் ஆழ்ந்த பற்றும், ஒரு சில நேரங்களில் தங்களை காத்த கடவுளை கைவிட்டும் பாகால் தெய்வத்தை வணங்கியும் வாழ்ந்து வந்த அந்த இறை மக்கள். அந்த இறை மக்கள் மேல் இறைவன் தனியா தாகம் கொண்டவர், இரக்க மிகுதியினால் அவர்களை மீட்டு கொண்டவர். குற்றம் விளைவித்து விலகிச் சென்ற போதும் தன் மக்களை அன்பால் ஈர்த்து கொண்டவர். எனவே இறைவனுடைய பக்தியானது இஸ்ராயல் மக்கள் மேல் இருந்து கொண்டே இருந்தது. இந்த மக்களும் ஒரு சில நேரங்கள் தங்கள் தவற்றுக்கு மன வருத்தப்பட்டு திருந்தி வந்தார்கள். அவளுக்கு உணர்த்தப்பட்டதும் இதுதான், உங்களுடைய பக்தியை உங்களுடைய விசுவாச வழிபாட்டாலும் உங்களுடைய அன்பு பலியாலும் நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான் இஸ்ராயல் மக்களுக்கு இறைவாக்கின் வழியாக வலியுறுத்தப்பட்ட உண்மை இதுதான். அன்புக்கு உரியவர்களே, இவ்வாறு இறைவன் தன் பற்றுறுதியை வெளிப்படுத்துகிறார். இஸ்ராயல் மக்களும் தங்களுடைய பற்றுறுதியை, பக்தியை இறைவன் மேல் வெளிப்படுத்த வேண்டும் என்று பணிக்கப்படுகிறார்கள். இறைவன் காட்டுகிற பற்றுறுதியை, பக்தியை இஸ்ராயல் மக்களும் தங்களுடைய வாழ்க்கை முறை வழியாக வெளிப்படுத்துகிற போதுதான், பிரமாணிக்கமுள்ள வாழ்க்கை வழியாக வெளிப்படுத்துகிற போதுதான் இறைவன் ஏற்படுத்திய உடன்படிக்கையை என்றும் நினைவு கூறுவராக இறைவன் இருக்கிறார். உடன்படிக்கையின்படி வாழ்கிறவர்களாகவும் இஸ்ராயல் மக்கள் இருக்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த பக்தியானது புதிய ஏற்பாட்டிலும் தரப்படுகிறது. இறைமகன் இயேசுவுக்கே இந்த இறைபக்தி தரப்படுகிறது என்று எஸ்ஐயா இறைவாக்கினர் குறிப்பிடுவார். ஆண்டவருடைய ஆவி அவருக்கு தரப்படுகிறது. ஞானம், நுண்ணறிவு, ஆற்றல் இவையெல்லாம் மெஸ்ஸியாவுக்கு தரப்பட போகிறது என்பதை குறிப்பிடுவார். கிறிஸ்துவுக்கு இந்த பக்தி தரப்படுகிறது இறைவனால். ஆகவே கிறிஸ்துடைய பக்தி என்ன? கிறிஸ்துடைய பக்தி தன்னை உலகிற்கு அனுப்பிய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் கிறிஸ்துடைய பக்தி. அந்த பக்தியின் பொருட்டு அவர் உலகை மீட்கவிருக்கிறார். அந்த பக்தியின் பொருட்டு பாவம் செய்த உலகை காக்கவிருக்கிறார். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்து அவர் தன் உயிரை நமக்காக கையளிக்கவிருக்கிறார். யோவான் நற்செய்தியிலே ஆண்டவர் குறிப்பிடுவார், என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதையே நான் என்று நாடுகிறேன். என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதையே நான் என்று நாடுகிறேன். இதுதான் கிறிஸ்துவுடைய பக்தி. தன்னை உலகிற்கு அனுப்பிய தந்தைக்கு தனது தாழ்ச்சியாலும் தனது பணிவாலும் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதில் அவருக்கு இருந்த ஆர்வமே தந்தையின் மேல் கொண்டிருந்த பக்தி. அதுதான் நமக்கு மீட்பு தருவதற்கு உறுதுணையாக இருந்த வாழ்க்கை முறையே. எனவே அன்புக்கு கூறியவர்களே, நம்மை மீட்ட கிறிஸ்து இப்படிப்பட்ட பக்தி கொண்டவராக இருக்கிறார் என்றால், அவரால் மீட்கப்பட்ட மக்களாகிய நாம் எத்துணை பக்தியை, எவ்வளவு பக்தியை வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும், கொண்டிருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து இருக்க வேண்டும். எனவே நம்முடைய பக்தியை நாமவே உருவாக்கிக் கொள்கிறோம். திருச்சபை போதிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை கடன் திருநாள் என்று. ஆனாலும் நாம் நமக்கென ஒரு சில கடன் திருநாட்களை நாமே வகுத்துக் கொண்டிருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை கடன் திருநாளாகவும், புதன்கிழமை கடன் திருநாளாகவும், வியாழன்று கடன் திருநாளாகவும், சனிக்கிழமை என்று கடன் திருநாளாகவும் நாம் அமைத்துக் கொண்டிருக்கும். அன்றைய தினங்களில் ஏதேனும் ஒரு நவநாள் திருப்பலில் பங்கு பெற்றால் போதும், பங்கு ஆலயத்தில் நடைபெறும் ஞாயிறு திருப்பலி தேவையில்லை என்று ஒதுங்கி வாழ்வோர் எத்தகைய பக்தியை கொண்டிருக்க முடியும்?
ஒவ்வொரு பங்கு ஆலயமும் திருத்தலம். ஆலய சுவர்கள் அர்ச்சிக்கப்பட்டவை. பலி நிறைவேற்றப்படும் இந்த திருப்பீடம் அர்ச்சிக்கப்பெற்றது, நேர்ந்தளிக்கப்பட்டது. ஆகவே இது இறைவன் வாழும் இல்லம், இது திருத்தலம். ஆயினும் பங்கு திருத்தலத்தை விட்டு வேற்றிடங்களில் பல மைல் தூரம் இருக்கும் திருத்தலங்களுக்கு பயணம் மேற்கொண்டு அங்கு ஒரு சில பக்தி நிகழ்ச்சி கடைபிடித்து விட்டு இங்கு நடைபெறும் திருப்பலியில் பங்கேற்காது ஒதுங்கி நிற்பது என்ன பக்தியாகும்? இவற்றையெல்லாம் நாம் பக்தியை பற்றி நினைக்கிற போது நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்விகளாகும். ஆகவே ஒரு சில காணிக்கைகளை தருவதாலும், மெழுகு திரைகளை காணிக்கையாக பற்ற வைத்து விடுவதாலும், பொருள் உதவிகளை ஆலயத்திற்கு தந்து விடுவதாலும், நன்கொடைகளை வாரி வழங்கி விடுவதாலும் நான் இந்த ஆலயத்தின் மேல் பக்தி கொண்டவனாக இருக்கிறேனா, பக்தி கொண்டவன் என்பது நம்மை நியாயப்படுத்திக் கொள்கிறோமா? அன்பார்ந்தவளே, இன்றைய முதல் வாசகத்தில் கேட்டோம், இறைவனுடைய கட்டளையை கடைபிடிப்பதும் கட்டளையை தந்த இறைவனை அன்பு செய்வதும் நம்முடைய கடமை. கட்டளைகள் என்பது என்ன? நீதியும் அன்பும் கொண்ட வாழ்க்கை முறை வாழ்வது, பிறருக்கும் அதே நீதியையும் அன்பையும் தருவது, காட்டுவது, இதுதான் பக்தி. எனவே இறைவனுக்கு உகந்தவற்றை மட்டும், இறைவனுக்கு சார்ந்தவற்றை மட்டும் தந்துவிட்டு அவர் சாயலாக உள்ள மனிதருக்கு நாம் தராத போது எத்தகைய பக்தியை நாம் கடைபிடிக்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நம்மையே நாம் ஏமாற்றி கொண்டு விடுகிறோம். ஒரு சில பக்திகளை கடைபிடிப்பதால் நம்மை நியாயப்படுத்தி கொண்டு மீட்பு பெற்று விட்டேன், மீட்பு அருகில் இருக்கிறது, நான் மீட்கப்பட்டு விட்டேன் என்று நம்மையே நாம் நியாயப்படுத்தி கொண்டு நம் வாழ்வுக்கு நாமே சான்றிதழ்களை தந்து விடுகிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்மை நியாயப்படுத்துவதற்கு நமக்கு தகுதி கிடையாது. கிறிஸ்துவே சொல்லுவாரு, என்னை மகிமைப்படுத்துபவர் என் தந்தைதான், நான் அல்ல. மற்றவருடைய மதிப்பை நமது எதிர்பார்க்காதவர். ஆனால் நாமோ நம்மையே மகிமைப்படுத்திக் கொள்கிற வகையில் பக்தி முயற்சிகளை கடைபிடித்து திருச்சட்டத்திற்கும் இறைவனுக்கும் எதிராகவும் இறைமக்களுக்கு எதிராகவும் நாம் வாழ்ந்து விடுகிறோமே. ஆகவே பக்தி என்பது இது அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பக்தி இருக்கிற இடத்தில் பகிர்வு இருக்க வேண்டும். மற்றவருக்கு மனமிறங்கி உதவுகின்ற மனநிலை நமக்கு இருக்க வேண்டும். கிறிஸ்து அதைத்தானே செய்தார். அவர் உடைய பக்தியானது பரந்தது, விரிந்தது, குறுகிய மனப்பான்மை கொண்டது அல்ல. சமாரிய நாட்டிற்கு செல்லக்கூடாது என்று சொன்னபோது அவர் அங்கு செல்கிறார். ஆண்டவரே அந்த நாட்டிற்கு செல்ல வேண்டாம் என்ற சீடர்களையே அவருக்கு அறிவுறுத்திய போது கூட அங்கு செல்கிறார். பிற இனத்தவர் வாழும் அந்த நாட்டிற்கு செல்கிறார். ஏனென்றால் அவர் கடவுள். கடவுள் ஆள் பார்த்து, இனம் பார்த்து, ஊர் பார்த்து செயல்படாதவர். கலிலேயா பலஸ்தீனா நாடெங்கும் சுற்றி திரிந்தவர். சென்றமிடமெல்லாம் நன்மை செய்தவர். எல்லா மக்களும் எனக்கு உரியவர்களே என்ற முறையில்தான் அவர் பயணம் மேற்கொள்கிறார். திருப்பயணம். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்து மேற்கொண்டது திருப்பயணம். தன் மக்களை சந்திப்பதற்காக, நோயுற்றோருக்கு நலம் தருவதற்காக, வேண்டுவோருக்கு உதவுவதற்காக. ஆகவே அவருடைய பக்தி என்பது தந்தையின் மேலும் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையின் மேலும் இருந்தது. எனவே இத்தகைய ஒரு வாழ்க்கை முறைதான், பகிர்வு மனப்பான்மை கொண்ட வாழ்க்கை முறைதான் பக்தி நிறைந்த வாழ்க்கை முறையாகும். ஆகவே தான் அன்பார்ந்தவர்களே, சமாரியா நாட்டில் அந்த ஆண்டவர் சமாரிய பெண்ணிடம் தண்ணீர் கேட்டு அந்த இனத்திற்கே மீட்பு கொடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். யூதருக்கும் சமாரியாருக்கும் என்றும் தொடர்பு இல்லை என்பதை நாம் அறிவோம். அப்படிப்பட்ட மக்களிடத்தில் அவர் மீட்பை தரக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். குறுகிய மனப்பான்மை கொண்டவர் அல்ல, பரந்த மனம் கொண்டவர் நம்ம கிறிஸ்து. ஆவி பக்தியை, கிறிஸ்துவின் மேல் பக்தி கொண்ட நாமும் இந்த பரந்த மனம் கொண்டவராக இருக்க வேண்டும். அனைவரையும் அரவணைக்கும் தன்மை கொண்டவர்களாகவும் மனம் கொண்டவர்களாகவும் அனைவருக்கும் இன்முகங்காட்டி நம்முடைய வார்த்தை வழியாக ஆறுதல் கொடுக்கக்கூடிய நன்மக்களாகவும் நாம் இருக்கிற போதுதான் நம் பக்தி வளர்கிறது, மிளிர்கிறது என்பதை நாம் உறுதிப்பட கூற முடியும். அன்பார்ந்தவர்களே, எபேசியருக்கு திருமகன் 4ஆம் அதிகாரத்தில் தூய பவுல் குறிப்பிடுகிறார், இறை பக்தி என்பது நீதியிலும் அன்பிலும் அடங்கி இருக்கிறது என்று. மற்றவருக்கு வழங்கப்படுகிற நீதியிலும் மற்றவருக்கு காட்டப்படுகின்ற அன்பிலும் தான் பக்தி அடங்கி இருக்கிறது. அதுதான் பகிர்வு. அதுதான் நம்முடைய வாழ்வுக்கு வேண்டிய ஒரு நல்ல குணமாகும்.
லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோமே, சமாரியனுடைய அந்த உதவி, குற்றுயிராய் கிடைக்கின்ற யூதனுக்கு குருவும் அதே இனத்தைச் சேர்ந்த குருவும் லேவியரும் உதவ முன்வரவில்லை. அவனை தொட்டால் தீட்டு என்று சொல்லி விலகி போய்விட்டார்கள். ஆலய வழிபாட்டை சரியாக நிகழ்த்துவதற்கு சென்று விட்டார்கள். ஆனால் அந்த நிலை கண்டு மனம் உருகியவன் பிற இனத்தவனான சமாரியன். அவனே அந்த அடிபட்டு கிடக்கிறவனுக்கு முதலுதவி செய்கிறான், வேண்டிய பணத்தை செலவிடுகிறான், சத்திரத்தில் போய் சேர்க்கிறான், பராமரிக்கின்ற ஒரு தருணத்தை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறான். இவ்வாறாக அந்த பரிதாப நிலையை கண்டு மனம் ஊறுகிறவன் யூதன் அல்ல, மாறாக சமாரியன் என்று ஆண்டவர் இயேசு சொல்லுவார். அன்பார்ந்தவர்களே, அந்த குருவும் லேவியரும் தாங்களுடைய வாழ்க்கையை பற்றி நினைத்துக் கொண்டார்கள். தங்களை மையமாக அவர்கள் தங்களை ஆக்கிக் கொண்டார்கள். அவனுடைய நிலை கண்டு அவர்கள் மனம் இறங்கவில்லை. தாங்கள் அவனை தொட்டுவிட்டால் தங்கள் நிலை என்னவாகும் என்று நினைத்தார்கள். ஆனால் சமாரியனோ நோயுற்று கிடந்தவனை, அடிபட்டு கிடந்தவனை இரக்கம் கொள்கிறான். அவனை தொடாவிட்டால் அடிபட்டு கிடைக்கிற நிலை என்னவாகும் என்று நினைத்து இரங்கும் உள்ளங்கொண்டு தன் உடமையை, தன் நேரத்தை, தன் வாழ்க்கையை அவன் அர்ப்பணிக்கிறான், பகிர்ந்து கொள்கிறான். ஆகவே பக்தி இருக்கிற இடத்தில் பகிர்வு இருக்க வேண்டும், குடும்பங்களில் பகிர்வு இருக்க வேண்டும், வாழ்கின்ற ஊரில் பகிர்வு இருக்க வேண்டும், பணியாற்றும் இடத்தில் பகிர்வு இருக்க வேண்டும். நமக்காக பகிர்ந்து கொள்ளக்கூடாது, மற்றவருக்காக நம் அனைத்தையும் பகிர்ந்து கொள்கிற போதுதான் நாமும் புனிதம் அடைய முடியும், மற்றவரையும் புனிதமாக்க முடியும். எனவே அன்புக்கு உரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பக்தியில் வளர வேண்டும், பக்தியில் உறுதிப்பட வேண்டும் என்றால் நம் ஆண்டவர் கிறிஸ்துவே நமக்கு முன் உதாரணம். அவரை அன்றி வேறு எவரும் நமக்கு முன் உதாரணம் அல்ல. அவருடைய முன் உதாரணத்தை கண்டவர்கள் தான் புனிதர்கள். அந்த முன் உதாரணத்தை ஏற்றுக்கொண்டு அதை வாழ்வாக்கி கொண்டவர்கள் புனிதர்கள். ஆகவே இயேசுவிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டார்கள். அந்த பாடத்தை இன்று விரிவாக நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார்கள் புனிதர்கள், வாசித்து காட்டுகிறார்கள் தங்கள் வாழ்க்கை வழியாக. நாம் புனிதர்கள் வாழ்க்கை வரலாற்று அறிகிறோம், அறிந்தவற்றை புரியாமல் இருக்கிறோம். ஆகவே அறிந்தவற்றை புரிந்து கொண்டு புரிந்ததை வாழ்வில் செயல்படுத்துகிற போதுதான் நாம் என்றுமே பக்தியில் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள் என்பதை நாம் காட்டிட முடியும். அன்பார்ந்தவர்களே, பக்தியும் பரிவும் இணைந்து செல்ல வேண்டும், பக்தியும் பகிர்வும் இணைந்து செல்ல வேண்டும். அப்போதான் வாழ்க்கை என்பது இறைமகன் இயேசுவுக்கு ஏற்ற சாட்சிய வாழ்க்கையாக, இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையாக, இறை அரசுக்கு தகுந்த வாழ்க்கையாக என்றுமே இருக்க முடியும். இத்தகைய அருளை புனித லோயோலா இன்யாசிர் வழியாக நாம் மன்றாடுவோம். ஆமீன். அன்புமிக்கவர்களே, நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை இறை பாதத்தில் சமர்ப்பித்து மன்றாடுவோம். இறைவா எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டருளும். திருத்தந்தையாயர்கள் குருக்கள் துறவரத்தான் பணிவாழ்வில் சிறந்து விளங்கிடவும் நலன் பல பெற்று வாழ்ந்திடவும் உம்மை இறைவா எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டருளும். நாட்டை ஆள்வோம் மக்களின் நலன்களில் அக்கறை கொண்டு வாழ்ந்திடவும் சமத்துவ உணர்வுடன் செயல்படவும் உம்மை வேண்டுகிறோம். இறைவா எங்கள்
வேண்டுதலை தயவாய் கேட்டருளும். சுமைகளை சுமந்து சோர்ந்திருப்போரும் நோயுற்று துயருற்று வாழிடுவோரும் சீர்பெற்று வாழ்வு வாழ்ந்திடவும் உம்மை வேண்டுகிறோம். இறைவா எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டருளும். பிறர் மனம் புண்பட வாழ்ந்திடாமல் அன்பினை பொழிந்து வாழ்ந்திடவும் இதயங்கள் ஒன்றாய் செயல்படவும் உம்மை வேண்டுகிறோம். இறைவா எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டருளும். உழைப்பும் தொழிலும் உயர்வென கருதி உண்மை உழைப்பால் உயர்ந்திடவும் உதவி கரம் நீட்டி வாழ்ந்திடவும் உம்மை வேண்டுகிறோம். இறைவா எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டருளும். இன்றைய நாளை சிறப்பிக்கும் குடும்பத்தார் வீடு பூக்கள் இளைஞர்களை ஆசீர்வதித்து நன்முறை நடத்திட வேண்டுகிறோம். இறைவா எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டருளும். இறைவா எங்கள் வேண்டுதலை தயவாய் கேட்டருளும். அன்புமிக்கவர்களே, நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறப்பாக நம்முடைய ஜெப உதவி தேவைப்படுவோர் அனைவருக்காகவும் மௌனமாக மன்றாடுவோம். எங்களோடு உறவாடிக் கொண்டிருக்கும் நல்ல தகப்பனே, இன்று எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் பக்தி உள்ளவர்களாக வாழுகிறோமா, மதப்பற்றுள்ளவர்களாக வாழுகிறோமா என்பதை ஆய்வு செய்ய அருமையான வாய்ப்பை தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். பல நேரங்களில் எங்களுடைய வாழ்வு வெறும் பரவசத்திற்கும் வெறும் மதப்பற்றிற்குமே உள்ளடங்கி இருந்திருக்கின்றதே ஒழிய உண்மையான ஆன்மீக மனமாற்றத்திற்கு உட்படுத்தப்படவில்லை என்பதை உணர்ந்தவர்களாக வாழுகிறோம். பக்தி என்பது அன்றாடம் நீர் எங்களுக்கு தருகின்ற தரிசனத்தில் எங்கள் வாழ்வில் நாங்கள் மாற்றங்களை பெற்றுக் கொள்வதாக அமைகிறது. திறந்த உள்ளத்தோடும் பரந்த மனப்பான்மையோடும் நீர் தந்த அன்போடும் நீர் தந்த பகிர்வோடும் இந்த சமூகத்திலே வாழுகின்ற பொழுது நாங்கள் உமக்கு பக்தி உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு மாறாக அன்பான ஆண்டவரே, பல நேரங்களில் வெறுப்புகளோடும் மற்றவர்களை பற்றி புரணி பேசியவர்களாகவும் மற்றவர்கள் மட்டம் தட்டியவர்களாகவே வாழ்ந்திருக்கின்றோம். அவைகளுக்காக இதோ மனம் வருந்துகிறோம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாங்கள் உமக்கு உகந்த மக்களாக வாழ எங்கள் ஆன்மீக வாழ்வை ஆழப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு அருள் புரிவீராக. நோய்களோடும் துன்பங்களோடும் வேதனைகளோடும் தனிமைகளோடும் வாழும் ஒவ்வொருவருக்கும் நீர் அருகில் இருந்து அவர்களுக்கு தேவையான ஆறுதலை நிறைவாக வழங்குவீராக. இதோ இந்த சமூகம் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்ற எல்லா வேண்டுதலுக்கும் தயவாய் செவி சாய்த்தருளும். இளைஞர்களுக்கு நல்ல வேலையும் இங்கே வாழும் சிறுவர்களுக்கு தேவையான கல்வி செல்வத்தையும் நோயற்ற வாழ்வையும் வளமையான வருங்காலத்தையும் நீ நிறைவாக கொடுக்கிறாக. எங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும்.
எங்கள் குடும்பங்களிலே ஒற்றுமையும் அமைதியும் சமாதானமும் என்றும் நிலவ அருள் புரிவீராக. எங்கள் இதய ஆவல்களை எல்லாம் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்து தேவைகளை நிறைவேற்றி நாங்கள் என்றும் உம்மிலே மகிழ்வோடு வாழ அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தே. புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். அழகான இதயம் நீ தந்தது, அதில் வழிந்தோடும் மொழியும் உன் அன்பானது. அன்பாகும் அன்பே என் வாழ்வாகிட, இனி எனதான எல்லாமே உன் சொந்தம். அணையாத சுடராய் உனக்காக எரிய அழியாத அன்போடு வந்தே. புது பலியாக நானாகி பணிவாழ்வு புரிய அகலாக என் நெஞ்சம் தந்தேன். நான் அகலாக என் நெஞ்சம் தந்தேன். எழிலான உலகம் நீ படைத்தது, அதில் அசைந்தாடும் தென்றல் உன் புகழ் பாடுது. தேவா உன் நிலை என்பு என்னில் தங்கிட, இனி திசையெங்கும் உன் பாடல் நானாகுவேன். அன்புமிக்கவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலியானது எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை கேட்டதாகும்படி ஜெபிப்போம். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, புனித லோயல்லா இன்னாசியாரின் திருவிழாவில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கையுடன் எங்களையும் ஏற்றுக்கொள்ளும். புனிதத்திற்கெல்லாம் முற்றாகிய பலியில் பங்கெடுப்பதனால் நாங்கள் எங்களையே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடு இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கும். ஏனெனில் உமது திருச்சபை புனித இன்னாசியாருடைய விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் பொழுது அவருடைய நல்வாழ்வின் எடுத்துக்காட்டால் மனத்திடமும் வாய்மொழியால் விசுவாச போதனையும் உருக்கமான வேண்டுதலால் அருட்காவலும் நாங்கள் பெற வேண்டுமென திருவுளமானே. ஆகவே தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் சேர்ந்து நாங்களும் வைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலகிறைவர் நாம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுனும் ஆட்சிமையாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் தம் திரு பெயராலே வருபவராசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வாழும் தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே சிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசி பொருள். ஆண்டவரே தேவரே, வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே இறைவனை உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமண் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் ரெமீஜியஸ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இதோ இந்த அருமையான வேளையிலே திருவாளர் ஸ்டீஃபன் பிள்ளை மற்றும் வழிபாட்டு குழுவினர், சிறப்பாக பீடச் சிறுவர்கள், புனித இக்னேசியஸ் இளைஞர் இயக்கம் இவர்களை நீர் சிறப்பாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். திருவாளர் ஸ்டீஃபன் பிள்ளையுடைய குடும்பத்திலே மக்கள், மருமக்கள், பிறப்புகள், உற்றார் உறவு தேவைகளிலும் ஆண்டவர் உடனிருக்குமாறு மன்றாடுகின்றோம். இந்த நல்ல நாளிலே
இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு ஜெபிக்கின்ற வெளியூர்களிலிருந்து வந்திருக்கூடிய அருமையான விருந்தினர்கள், தெரிந்தவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். குறிப்பாக மண்ணின் மைந்தராக இருந்து தொலை தூரத்திலிருந்து வந்திருக்கூடிய அருள் தந்தைக்காகவும் இந்த நாளிலே நாங்கள் சிறப்பாக மன்றாடுகிறோம். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னி தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 அஞ்சலி அஞ்சலி தெய்வமே அஞ்சலி அஞ்சலி. வாழ்வில் எனக்கு ஒளியானாய் தீபாஞ்சலி தீபாஞ்சலி. வாழ்வில் எனக்கு வழியானாய் மலரஞ்சலி மலரஞ்சலி. வாழ்வில் எனக்கு எல்லாமானாய் தூபாஞ்சலி தூபாஞ்சலி. தீபாஞ்சலி மலரஞ்சலி தூபாஞ்சலி. அன்புமிக்கவர்களே, நாம் அனைவரும் ஒரு குடும்பமாக கூடியிருக்கின்ற இந்த நேரத்திலே நம்மோடு பேசும், நம்மிலே பிரசன்னமாக இருக்கும் அந்த ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளை நாம் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும். அந்த கடவுள் நம்மை நோக்கி நமக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தின் வழியாக வேண்டுகின்ற பொழுது நாம் நினைவு கூறுகின்ற கேட்கின்ற காரியங்கள் கிடைக்கும் என்ற உறுதியை தருகிறார். எனவே இயேசு நமக்கு கற்பித்த ஜெபத்தின் வழியாக நாம் அனைவரும் சேர்ந்து பாடி நம்முடைய தேவைகளை மனதில் கொண்டு வந்து நாம் யாருக்காக ஜெபிக்க விரும்புகின்றோமோ அவர்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காகவும் கைகளை விரித்து ஆண்டவரை நோக்கி ஜெபித்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சுகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும்
எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசு வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தேன். எங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை பாராமல் எங்களில் வெளிப்படும் ஆழமான விசுவாசத்தின் பொருட்டு எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்கள் பங்குக்கும் ஒற்றுமையும் அமைதியும் மகிழ்ச்சியும் எந்நாளும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்ளுவோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் திரு செம்மறியே, எம்மேல் இரக்கம் வைத்தருளும், எம்மேல் இரக்கம் வைத்தருளும். ஒவ்வொருவரும் திறந்த நீரே நீரே சோகத்தில் என்னோடு நடந்திடும் நண்பன், சுகத்தினில் என்னோடு வாழ்ந்திடும் தோழன், நீரே 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 என் இயேசுவே. நீரே 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 என் இயேசுவே. துயர் நீக்க துணையாய் வா வா வா. வாழும் வரையில் உனது கரங்கள் என்னை தேற்றுமே. தெய்வீக தோழன், நீங்காத நண்பன், நீரே 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 என் இயேசுவே. நீரே 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 என் இயேசுவே. அடைக்கல பாறை நீரே அன்றோ, என்னுள்ளே வா எனக்காக வா. தெய்வீக தோழன், நீங்காத நண்பன்,
சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் விழாவினுடைய 8வது நாள். இந்த நல்ல நாளிலே சிறப்பாக நல்ல அருமையானதொரு நற்கருணை பவனியை சிறப்பாக நம்முடைய தந்தை டி தேவசகாயம் அவர்கள் நமக்கு செய்து கொடுத்தார்கள். அருமையான ஒரு திருப்பலி, அருமையானதொரு மறைவுரை, மிகச் சிறப்பாக பக்தி விசுவாசத்தோடு இருந்தது. இந்த நல்ல நாளிலே நமக்கு தலைமை ஏற்று ஜெபித்திருக்கூடிய நம்முடைய மண்ணின் மைந்தர் வெள்ளி விழா நாயகர் ஃபாதர் ஏஞ்சல் அவர்கள் 8ஆம் அடை பங்குனியாளராக இருக்கிறார்கள். அதிகமாக அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய தேவைப்படாது என்று நினைக்கிறேன், நம்முடைய தந்தையாகையால். எனவே தந்தை அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றி, பாராட்டுக்களை, ஜபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மறையுரை ஆற்றியும் இன்னும் நம்முடைய நற்கருணை பவனிலே ஆசீர்வாதம் கொடுத்த நம்முடைய மண்ணின் மைந்தர் கிருஷ்ணகிரி பங்கு தந்தையாக இருக்கக்கூடிய தந்தை டி தேவசகாயம் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க வேண்டும். வழக்கமாக ஜூனியர்ஸ் சின்ன பிள்ளைகளை தான் மறையுரைக்காக நாம் அழைப்போம். அது ஏதோ ஒரு கிரடேஷன் மாதிரி ஒரு ஃபீல் இருந்தாலும் கூட தந்தை மறையுரைக்கென்று அழைத்த பொழுது மனமு வந்து வருவதற்கு ஏற்றுக்கொண்டார்கள் இந்த நாளிலே. அதுதான் அவர்களுடைய பெருந்தன்மை. எனவே தந்தை அவர்கள் நல்லது ஒரு அருமையான ஒரு மறையுரை ஆற்றினார்கள். நம்ம எல்லாருக்கும் பக்தி என்பது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். உங்களுடைய வழிபாடுகளை நான் வெறுக்கிறேன் என்று தூய பவுல் சொல்லுவார். எல்லா விதமான காரியங்களும் வழிபாட்டிலே எல்லா சட்டத்திட்டங்கள் எல்லாம் அப்படி இருக்கிறது. ஒரு ஃப்ரேம் இருக்குது, வழிபாடு அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் இருக்குது. அந்த ஃப்ரேமுக்குள்ள ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்டஃப் ஒண்ணுமே இல்லை, அந்த பக்தி இல்லை அப்படிங்கிறத மிக அருமையாக மிக தெளிவாக ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி தந்தையவர்கள் விளக்கமாக சொன்னதை பார்க்கிறோம். ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்றேன். பாரதப்பள்ளி அப்படிங்கிற என்னுடைய கிளைப்பங்கு, பழைய பங்களோட கிளைப்பங்குல நன்கொடை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு முந்தின நாள் போட்ட லைட்டை கடத்திட்டே போயிட்டாங்க, குத்து லைட்டை. என் பேரை முந்தின ஃபாதர் நன்கொடையில வாசிக்கல அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது ஒரு விதமான பக்தி அனுபவம். அதே பங்குல தான் இன்னொருத்தருக்கு நன்கொடை கொடுத்தவர்கள் இன்னார் பேருன்னு சொன்னதால அடுத்த வருஷம் அவர் நன்கொடை கொடுக்கல. ஏன் இவங்களோட பேரை சொல்லிதான் நன்றி சொன்னேன்னு சொல்லும் பொழுது, அதல்ல, என் பேரை நீங்க நன்றியில சொன்னீங்கன்னு சொன்னா அது இந்த மைக்கோட மைக்கா இங்கேயே போயிடும், மேல போகாது. மேகத்துக்கு மேல என்னுடைய அந்த காணிக்கை, என்னுடைய அந்த பங்களிப்பு, என்னுடைய அந்த ஒரு காரியம் ஆண்டவர்கிட்ட போகாது. நீங்க என்னுடைய புண்ணியத்தை கெடுக்கிறீங்கன்னுட்டு டெஃபினட்டா கொடுக்கவே இல்லை. அடுத்த வருஷம் பெரிய ஒரு நன்கொடையாளர், வருஷத்துக்கு 25,000 கொடுப்பார் திருவிழாவுக்கு. செல்லத்துறை அவருடைய பெயர். சென்னையில பிரபலமான ஒரு இரும்பு கடை வைத்து தொழில் செய்கிறார். அவர் பெரிய பிரபலமான ஒரு வியாபாரி. பழைய பங்குல பாரதப்பள்ளிங்கிற கிளை பங்குல அவர் இருந்தார். அது எனக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கிறது. கொத்து லைட்டை அனுப்பி அவுத்துட்டு போறதும் ஒரு விதமான பக்தி. சொல்லக்கூடிய அந்த நன்றியை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அப்படி ஒரு விசுவாசம். நீங்க நன்றி சொன்னீங்கன்னா அது இங்கேயே நின்றோம், எல்லாருக்கும் கேட்கும். ஆனா ஆண்டவருக்கு அந்த காணிக்கு என்ன செய்யாது, தகுதியுள்ளதா போய் சேராது. அப்படிங்கிற 2 விதமான காரியங்களை அங்கே நான் படிக்க முடிந்தது. சில நேரங்கள்ல 200 ரூபாய் கொடுத்துட்டு தந்தை பெயர், தாய் பெயர், பெற்றோரிட்ட பெயர், ஊரு, தெருவு, நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் அப்படின்ட்டு எல்லா அட்ரஸும் சொல்லுவாங்க. புரியுதா உங்களுக்கு? பேரை சொல்லலைன்னா அவ்வளவு வருத்தம். அப்படியும் விதமான பக்தி இருக்குதான் செய்து நம்ம கிட்ட என்ன செய்ய அப்படிங்கிறத மிக அருமையாக சொன்னதே பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தருமே நம்ம பக்தியை கேள்வி கேட்டு பார்க்கணும். நிறைய காரியங்களை கேள்வி கேட்டு பார்க்கணும். இந்த வழிபாடுகள்ல, இந்த திருவிழா நாட்கள்ல நான் பார்த்துட்டே வரதேன். சில கரெக்ஷன்ஸ் சொல்லணும்னு எனக்கு தோணுது, ஆனா சொல்ல முடியாது. நான் சொல்லவும் விரும்பல. ஏன்னா 2 நாள் திருவிழா நடக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா, அப்படிதானா? அந்த நேரத்தில் தான் வீம்பு, கோபங்கள், சாமியார் இப்படி சொல்லிட்டாரு அப்படிலாம் வரும். அதனால மறையுரையில சொன்னது மாதிரி எல்லாத்தையும் அனுசரிச்சு தான் போக வேண்டியிருக்கு. பல காரியங்கள் வழிபாடுகள்ல சில கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த 10 நாள்னு பார்த்ததை சொல்ல ஆரம்பிச்சோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிடுவேன். அதனால கரெக்ஷன்ஸை வேற வழி இல்லாம நன்மை கருதி என்ன செய்ய வேண்டியிருக்குது, விட்டுட்டு அனுசரிச்சு போக வேண்டியிருக்குது. எல்லாரும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துகிட்டா நல்லா இருக்கும். 100ஆண்டு விழா, வெளியிலிருந்து விருந்தினர்கள், நண்பர்கள், பெரியவர்கள்லாம் வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ஒவ்வொருத்தருமே என்ன செய்யணும், தெரிஞ்சு கொள்ளணும். அது சாமியாராக இருந்தாலும் சரி, பிரதராக இருந்தாலும் சரி, எல்லாரும் இருந்தாலும் சரி, கரெக்டாக அதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்ய வேண்டியதை செய்யணும். அது நல்லது. இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு
தந்தை தேவசகாயம் அவர்கள் சிறப்பாக நாளில வந்தார்கள். காலையிலேயே தந்தை அவர்கள் வந்து விட்டார்கள். ஒருவேளை பங்கு தந்தை தேடுவார்களோ என்று சொல்லி நான் கூட ஃபாதரை ஞாபகப்படுத்தலை. ஃபாதர் வர்றாங்கன்னு கேட்கவே இல்லை. இன்விடேஷன் அனுப்புனதோட சரி. தந்தை அவர்கள் நான் வந்துட்டேன், ராஜாவில் இருக்கிறேன், எப்போ வரணும், எவ்வளவு பிரசங்கம் வைக்கணும், எப்போ ஆரம்பிப்பீங்க அப்படின்னு மிக தெளிவா அழகா தந்தை. நாங்க 6:15 ஆரம்பிக்கிறோம்னு நேற்று நான் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறேன் ஃபாதர். 6:15 நாங்க ஜெபமாலை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனா ஆரம்பிக்கல. சாமியார் சொல்றதை எங்க கேட்குறீங்க? நீங்க ஒரு நாளும் கேட்டது இல்லையே. உங்களுக்கு எது இஷ்டமோ அதான் இஷ்டம். நீங்க எத்தனை மணிக்கு வேணாலும் ஆரம்பிச்சுக்கோங்க, அதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை. நம்ம நேரம் தானே ஆண்டவருக்குள்ள நேரமா எல்லாம் அப்படிதான் நடக்குது. நம்ம வசதிக்கு முழிச்சு எல்லாம் ஃப்ரெஷ் ஆகி எப்போ 8 மணிக்கு நமக்கு விடியுதோ அப்போ பூசை வச்சாலே போதுமே அப்படிங்கிற மாதிரி நடக்கு. தந்தை அவர்கிட்ட சொன்னேன் 6:15ன்னு. கரெக்டா 5:30க்கு தந்தை அவர்கள் வந்தாச்சு. அதுதான் டிசிப்ளின். அவர்கள் நமக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பாடம், அந்த ஆண்டவர் மீது வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு பாசம், ஒரு பக்தி, ஒரு நேர்த்தி, பணியில இருக்கக்கூடிய அந்த ஒரு உறுதிப்பாடு, அதை நமக்கு இன்று தன்னுடைய மறையுறையிலே, தன்னுடைய நேரம் தவறாமை, காலம் தவறாமையிலே, நற்கருணை பவனியிலே பக்தியோடு நடந்து கொண்ட அந்த விதம், நம்முடைய மண்ணின் மைந்தராக இருந்து எவ்வளவு விசுவாசத்தை அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய ஒரு பாடம், நல்ல லெசன் அது நமக்கு. எனவே தந்தை அவர்கள் வந்தது நமக்கு எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷம். உங்கள் அனைவர் சார்பாகவும், மண்ணின் மைந்தர் ஃபாதர் ஏஞ்சல் சார்பாகவும், அருள் சகோதரிகள், பங்கு மக்கள், பிரதர்ஸ் எல்லாருடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை, பாராட்டுக்களை, ஜெபங்களை தந்தை அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளும். கிருஷ்ணகிரி பங்கிலே மிகச் சிறப்பாக தந்தை அவர்கள் பணியாற்றி வந்து கொண்டே இருக்கிறார்கள். மிகுந்த ஆன்மீக பக்தி நிறைந்த ஒரு தந்தை. அவருக்கு ஏற்ற தலைப்பும் கூட இந்த நாளிலே. தந்தை அவர்களுக்கு நன்றி. இன்றைய திருப்பலியை சிறப்பித்தவர்கள் திருவாளர் ஸ்டீஃபன் பிள்ளை அவருடைய குடும்பத்தார். அவர்கள் நல்ல முறையிலே தயாரித்திருந்தார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளையே சிறப்பித்தவர்கள் பீடச்சிறார்கள், இளைஞர் இயக்கத்தினர். அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நற்கருணை பவனி சிறப்பாக அமைய அருள் சகோதரிகள் உதவி செய்தார்கள். எனவே அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றி, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். திருக்களிலே மிக அழகாக, நல்ல நீட்டாக, நல்ல முறையிலே செய்திருந்தீர்கள். அந்த குடும்பங்களுக்கு மனமார்ந்த நன்றி, பாராட்டுகள். நிர்வாகிகள், இன்று நிறைய வேலை நிர்வாகிகளுக்கு நாளைய மறுதினம் அதிகமான வேலை இருக்கிறது. 100 விழா கமிட்டி நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பங்கு பெறவே நிர்வாகிகள், உறுப்பினர்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த நாட்களிலே அதிகமான வேலை இருக்கும். நல்ல முறையிலே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நன்றிகளை, பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளை காலை 6:30 மணிக்கு திருப்பலி. அப்பதான் கொஞ்சம் நீங்க ரிலாக்ஸா வரதுக்கு வாய்ப்பாக இருக்கும். 6:30 மணிக்கு திருப்பலி. திருப்பலி முடிந்த பிறகு புதுநன்மை எடுக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பாவ சங்கீர்த்தனம் கேட்கப்படும். பாவ சங்கீர்த்தனம் ஆரோக்கியநாதர் ஆலயத்தில் உள்ள பிள்ளைகளும் படிக்கிறீர்கள், அவர்களுக்கு வேண்டாம். 9வது திருநாள் அங்கே நடக்கும் பொழுது அந்த பாவ சங்கீர்த்தனம் செய்து கொள்ளலாம். இங்கே இன்னாசியர் ஆலயத்திலே புதுநன்மை எடுக்கக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கு மட்டும் பாவ சங்கீர்த்தனத்திற்கு அருள் சகோதரிகள் நாளை சொல்லி அதை ஏற்பாடு செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 6:30 மணிக்கு திருப்பலி, அதை தொடர்ந்து அந்த பாவ சங்கீர்த்தனம் நடைபெறும். எனவே அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளவும். நாளை மாலை சிறப்பு மாலை ஆராதனை, வெஸ்பர்ஸ், 100 வெஸ்பர்ஸ். எனவே சிறப்பாக நீங்கள் சரியான நேரத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை சரியாக 6:15க்கு ஜெபமாலை ஆரம்பித்தால் அதற்கு பிறகு உணவு இருக்கிறது. எனவே அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தேர்ப்பவனி இருக்கிறது. எனவே அதை கருத்தில் கொண்டு கொஞ்சம் முன்னால நீங்க ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். அதை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளை திருப்பலியையும் மாலை ஆராதனையும் சிறப்பிப்பவர்கள் திருவாளர் ஜி தேவசகாயம் பிள்ளை, திருவாளர் பி சேவியர் இக்னேசியஸ் ஜெயம் அவருடைய குடும்பத்தார். மிக அருமையாக அவர்கள் நீங்கள் தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதோடு இணைந்து சிறப்பிப்பவர்கள் பாடகர் குழுவினர். எனவே நீங்கள் தயாரித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புமிக்கவர்களே, நாளை இரவு அன்பின் விருந்து, திருப்பலி ஆராதனை முடிந்து அன்பின் விருந்து இருக்கிறது. எல்லா இறை மக்களும், ஆரோக்கியநாதர் ஆலய இறை மக்கள், மருங்கூர் மற்றும் அமராதி விளை இறை மக்களும் கலந்து கொள்வார்கள். அன்பு விருந்திலே நீங்கள் கண்டிப்பாய் கலந்து கொண்டு உணவருந்தி செல்லுமாறு உங்களை இன்றே தயார்படுத்திக் கொள்கிறோம். வந்து கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சிறப்பாக எல்லா காரியங்களிலும் பொறுப்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாளைக்கு நன்றி சொல்ல வேண்டியது பாதி சொல்லப்படும்.
அடுத்த நாள் ஆயர் அவர்கள் வருகிறார்கள். எனவே அதிக நேரம் நன்றி சொல்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்காது. எனவே நாளை மறுநாள் கடைசி நாளுக்கு ஆயர் அவர்களுக்கு இன்னும் சிறப்பு விருந்தினர்களுக்கு மட்டும் நன்றி சொல்லக்கூடிய நன்றி இருக்கும். நாளை நம்முடைய பங்கை சார்ந்த எல்லோருக்கும் சிறப்பாக நாம் நன்றியை சொல்லுவோம். எனவே அந்த நாள் நன்றி விடுபட்டு போய்விட்டது என்று சொல்லக்கூடாது. எனவே கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கிறோம். சென்னை மற்றும் பிற இடங்களிலிருந்து நம்முடைய உறவினர்கள் வருவதற்கு ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு பாசத்தோடு உண்மையிலேயே நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். அவர்களை சென்னை, திருச்சி மற்றும் பல்வேறு இடங்களில் வந்திருக்கிறீர்கள். அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம். இன்னும் 3 நாட்கள் நீங்கள் இருந்து கலந்து கொண்டு நீங்கள் செல்லுமாறு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். மண்ணின் மைந்தர்கள் பல இடங்களிலே அருள் சகோதரிகள் பணி செய்யக்கூடியவர்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வரவேற்புகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுடைய உடனிருப்பு, விருந்தினர்களுடைய உடனிருப்பு எங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது. எனவே தொடர்ந்து ஒருவருக்கொருவர் ஒத்துழைத்து நல்லபடியாக இந்த திருவிழாவை முடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு இறுதி ஜெபத்திற்காக அனைவரும் எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, புனித இன்னாசியாரை திருச்சபைக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். இப்புகழ்ச்சி பலியின் ஆற்றலால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் தனிப்பட்ட அழைப்பினை உள்ளுணர்ந்து உமது திருச்சபையோடு இணைந்து நற்பணியாற்றி உமது மகத்துவத்தை உலகறிய செய்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இறை ஆசீர் பெற தலைவனையும் மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனிதரின் மகிமையும் மகிழ்ச்சியுமான இறைவன் இன்று தூயலுயலா இன்னாசியார் விழாவை கொண்டாட நமக்கு அருள் கூர்ந்துள்ளார். அவரே உங்களுக்கு தமது அருட்கொடைகளை நிறைவாய் பொழிவாராக. நீங்கள் அனைவரும் புனித இன்னாசியாரின் பரிந்துரைகளால் தீமைகளில் இருந்து விடுதலை, அவருடைய எடுத்துக்காட்டான வாழ்வால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் மக்களுக்கும் சேவை செய்வது என்றும் கருத்துள்ளோராய் விளங்குவீர்களாக. தமக்கள் விண்ணகத்தில் புனிதர் கூட்டத்தில் நிலையான அமைதி பெறுவதைக் கண்டு திருச்சபையாக மகிழுகின்றது. அந்த அன்னையின் மக்களாகிய நீங்கள் புனிதரின் தோழமையில் இடம் பெற்று நீங்கா பெருமகிழ்ச்சி அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புகழ்ந்திடுவே காத்திடும் இறைவனையே, வாழ்த்தி மகிழ்ந்திடுவே அருங்களின் தேவனையே. புகழ்ந்திடுவே
காத்திடும் இறைவனையே வாழ்த்தி மகிழ்ந்திடுவே வரங்களின் தேவனையே. உலகை படைத்தாய் உயிரை தந்தாய் உறவின் வழியாய் உன்னதருள் பொழிந்தாய் சுமைகள் ஏற்றாய் ஆறுதல் தந்தாய் வீழ்ந்த போதும் தோளில் சுமந்தாய் துன்பமோ துயரமோ என்ன செய்யும் உனதருள் இருந்தால் துன்பமோ நன்றி 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 போற்றி புகழ்ந்திடுவே காத்திடும் இறைவனையே வாழ்த்தி மகிழ்ந்திடுவே வரங்களின் தேவனையே. போற்றி புகழ்ந்திடுவே காத்திடும் இறைவனையே வாழ்த்தி மகிழ்ந்திடுவே வரங்களின் தேவனையே. நன்றி 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 நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன்.